வெல்கம் டு எஸ்எஸ் கல்நதி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பிரியாணி தாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா லவங்கம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 2 சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயமா பார்த்து 1 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மீடியம் சைஸு தக்காளி 2 எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலையுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட நான் இன்னைக்கு 1/2 மூடி எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் இன்னைக்கு வெறும் பீட்ரூட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸுன்னு மற்ற எந்த காயுமே நான் இதில் சேர்த்துக்கல. நம்ம அப்படி சேர்த்தோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடுது.
ஸோ இது வெறும் நம்ம பீட்ரூட் மட்டும் வச்சு செய்யும் போது தான் பீட்ரூட் பிரியாணியோட அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வருது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப்பு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.25 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் தான் சேர்த்துக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த ரைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் அந்த ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்மளாம் ப்ரெஷரை போக வைக்கக்கூடாது. ஸோ அதுவாக ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கும். பாருங்கள் இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சுட சுட பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு நம்ம சைடிஷ் ரைத்தா யூஸ் பண்ணலாம். எந்த ரைத்தானாலும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சுட சுட பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த பிரியாணியோட நீங்கள் எந்த ஒரு ரைத்தாவும் சைடிஷாக எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பீட்ரூட் பிரியாணிக்கு வெறும் பீட்ரூட் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். இதோட வேறு எந்த வெஜிடபிளும் ஆட் பண்ணலை. ஏன்னா அப்படி நம்ம பண்ணோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிடுது. அதனால தான் நான் வெறும் பீட்ரூட் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.